வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது அப்படின்றது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் இசிஇ கேட்டகரிக்கு, அதாவது வந்து இசிஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஏன்னா இசிஇ அப்படின்றது வந்து நம்ம முக்கியமான கோர்ஸாக இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி வந்து டாப் காலேஜஸ்ல அதுக்கான கட் ஆஃப் என்ன தேவைப்படுது அப்படின்றதும், அதே மாதிரி ரவுண்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து லிஸ்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது முக்கியமாக பார்க்க போனால் ரவுண்ட் ஒன்னுக்கான காலேஜஸ் அப்படின்றதா வந்து இதில் இருக்கு. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து ஓசி கேட்டகரி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இந்த டேட்டாஸ் அப்படின்றத நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிஎஸ்ஜி 2006 கோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 199 அப்படின்ற கட் ஆஃப் தேவைப்படுது. அதே இது பிஎஸ்ஜி ஐடெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 196 அப்படின்றது கட் ஆஃப் தேவைப்படுது. இதனோட கோட் அப்படின்றது 2377. அதே மாதிரி சிஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2007 கோட், இதுக்கான கட் ஆஃப் அப்படின்றது 196.5. அதே மாதிரி ஜிசிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 195.5. கேசிடிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 192 அப்படின்றது வந்து கட் ஆஃபாக இருக்கு. கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 189.5. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேபிஆர் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான கட் ஆஃப் அப்படின்றது 184 இருக்கு. பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சக்திமங்கலம் இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 183 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 இதில் வந்து தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 182.5 இருக்கு. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவைப்புதூர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 181 அப்படின்றதா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கொங்கு இன்ஜினியரிங் பெருந்துறை இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 180.5 இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்வர் காலேஜ் இதுக்கான கட் ஆஃப் அப்படின்றது 180.5 இருக்கு. அடுத்ததா வந்து ஆர்விஎஸ் கோயம்புத்தூர் சூலூர்ல இருக்கக்கூடிய ஆர்விஎஸ் காலேஜுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றதும் 180.5 இருக்கு. அடுத்தது ஜிசிடி ஈரோடு, அதாவது ஐஆர்டிடி காலேஜ்னு சொல்லக்கூடிய ஜிசிடி ஈரோடு காலேஜ் இந்த காலேஜுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 179 இருக்கு. ஏன்னா இதுவும் கவர்மெண்ட் காலேஜ். அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் இதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 178. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 175.5 இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 173. அடுத்ததா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 168. அடுத்ததா கேஜிஏஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 164 இருக்கு. டாக்டர் என்ஜிபிக்கு இசிஇல உங்களுக்கு சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் கட் ஆஃப் அப்படின்றது 161.5 இருக்கு. இதெல்லாமே வந்து லாஸ்ட் இயர் டேட்டா. ஸோ ரவுண்ட் ஒன்னுக்கான இசிஇ எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த காலேஜஸ் பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ், வேறு ஏதேனும் இந்த காலேஜஸ் பற்றின சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னோட நம்பரான 637474931 வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து காலேஜஸ் அட்மிஷன்ஸ் கன்சல்டண்டாக ப்ராப்பர் கேரியர் கைடன்ஸோட வந்து 5 வருஷமாக வந்து இதை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களோட வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.